ஹாய் ஹலோ வெல்கம் டு இட்ஸ் மீ தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஷீட்டில் ஆப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ கூகுள் ஷீட்டில் கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்மளே க்ரியேட் பண்ணலாம். ஓகேவா, ஆப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி. எப்படி அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஈக்குவல் டு சம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இங்கே வருது இல்லையா. ஸோ இந்த சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து இவங்க வந்து ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்காங்க. கரெக்டாக எக்ஸல்லே ஆகட்டும் இல்லை கூகுள் ஷீட்லேயே ஆகட்டும் இவங்க வந்து ஸ்கிரிப்ட் மாதிரி ஒரு இதுவும் பண்ணி வச்சுருப்பாங்க. கரெக்டாக. ஸோ இது மாதிரி இது சம்மு இது மாதிரி இவங்க கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷனை நீங்களே வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஆப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி ஆப் ஸ்கிரிப்டை பற்றி நான் நிறையா வீடியோஸ் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஆப் ஸ்கிரிப்ட்னா என்ன, அதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும், அதில் எப்படியெல்லாம் ஷீட்டை வந்து ஆட்டோமேஷன் பண்ணலாம் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறதெல்லாம் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் க்ரியேட் பண்ணி போட்டிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐ பட்டன்லேயே கொடுக்குறேன். போய் மறக்காமல் செக் அவுட் பண்ணுங்கள். அப்போ தான் ஆப் ஸ்கிரிப்டோட பேசிக்ஸ் தெரியும். ஓகேவா. ஸோ இந்த வீடியோ வந்து ஆப் ஸ்கிரிப்டை பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நிறையா ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கா. ஈக்குவல் டு சம் இஃப்பு, சம் ஸ்கொயரு, இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. கரெக்டாக. ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்மளே வந்து நமக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ண போகிறது அப்படிங்கிறது தான். இதுக்கு வந்து இப்போ ஆப் ஸ்கிரிப்ட் வந்து முன்னாடி டூல்ஸில் இருந்தது. இப்போ என்னென்னா சேஞ்சஸ் வந்து எக்ஸ்டென்ஷனில் மாற்றிட்டாங்க. ஓகேவா. ஸோ எக்ஸ்டென்ஷனில் போய் ஆப் ஸ்கிரிப்ட்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோடாகி இந்த மாதிரி ஒரு யூஐ வரும். ஓகேவா. ஸோ இந்த யூஐ வந்துருச்சு. நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி உங்களோட ஆப் ஸ்கிரிப்டை வந்து உங்களோட கூகுள் ஷீட்டோடு நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது எப்போவுமே கூகுள் ஷீட்லேருந்து நீங்கள் ஆப் ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் தனியாகவும் ஓப்பன் பண்ணலாம் யூஆர்எல்ல. பட் நீங்கள் இதிலேருந்து இது பண்ணிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த ஷீட்டோட இது தான் சொல்லி சப்போர்ட்டிங் ஷீட்டுன்னு சொல்லி அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஓகேவா. அதுக்காக தான் நம்ம ஷீட்லேருந்தே நம்ம எடுக்க போகிறோம். ஓகே. ஸோ இப்போ இங்கே இந்த மாதிரி இருக்குது. கரெக்டாக இந்த மாதிரி எங்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல தான் நம்மளோட ஃபங்க்ஷனோட நேம் அந்த ஈக்குவல் டு சம்முன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த சம் மாதிரி நம்மளோட கஸ்டம் ஃபங்க்ஷன். ஓகேவா. இதை வந்து யூடிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஸோ நம்மளே பண்ணுற மாதிரி, இல்லைனா கஸ்டம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இந்த மை ஃபங்க்ஷனை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு வந்து நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்க எல்லா ஃபங்க்ஷனுமே பார்த்தீங்கன்னா கேப்ஸில் தான் இருக்கும். கரெக்டாக. ஸோ அதனால் அதே மெத்தடை நான் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், கேபிட்டல்லையே பண்ணுறேன். ஓகேவா. மல்டிப்ளை பை 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். மல்டிப்ளை பை 10. என்னோட இது என்னென்னா, ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அந்த வேல்யூ வந்து இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னா அதை வந்து 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இங்கே வந்து நம்ம ஆர்கியூமெண்ட் கொடுக்கணும். ஓகேவா. ஸோ ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நான் இந்த இடத்துல வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே. இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், வார் மை ரிசல்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதை வந்து என்ன பண்ணணுன்னா, இந்த எக்ஸுங்கிறது ஸ்பேஸ் இன்ட்டு 10ஆல் நான் 10ஆல் தான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இதே நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணுன்னா இந்த இடத்துல நீங்கள் 5ன்னு மாற்றிக்கலாம். 20 உங்களுக்கு இது மாதிரி எது வேணுமோ அதை பண்ணிக்கலாம். ரிட்டன் மை ரிசல்ட்ஸ். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துலையும் மை ரிசல்ட்ஸ் காப்பி பண்ணி போட்டு மை ரிசல்ட்ஸ். ஓகேவா. இது இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இதை இப்போ சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவ் பண்ணிவிட்டு என்னோடய ப்ராஜெக்டை வந்து நான் சேவ் பண்ணுறேன். யூடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன், அதாவது யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஓகே. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். இப்போ பண்ணிவிட்டு சேவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நான் என்னோடய ஷீட்டுக்கு போகிறேன். இங்கே ஈக்குவல் டு மல்டிப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்தனா எனக்கு வரவே இல்லை. கரெக்டாக.
ஏன் அப்படின்னா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து இதில் வந்து ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் போக போக சொல்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஃபங்க்ஷன் நேம் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு 5 கொடுத்துக்கிறேன். இப்போ ஈக்குவல் டு இதை அப்படியே போடுறேன். ப்ளை பை 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ப்ராக்கெட்டில் இந்த இதை கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இது லோட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட் டைம் ரன் ஆகிறதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. ஓகேவா? ஸோ 5 × 10 வந்து 15 ஆயிடுச்சு. ஓகேவா? இது ஏன் எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகலை? இப்போ ஈக்குவல் டு மல்டிப்ளை அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது என்னோடய ஃபங்க்ஷன் ஏன் டிஸ்பிளே ஆகலை அப்படின்னா, இதுக்கு வந்து சர்டைன் ரூல்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், மல்டிப்ளைன்னு கொடுக்குறோன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது எக்ஸாம்பிள்னா என்ன, ஸோ அபவுட்னா என்ன, அதோட வேல்யூ என்ன, இது என்ன அப்படிங்க சொல்லி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மாதிரி நம்மளும் க்ரியேட் பண்ணால் தான் நமக்கு அது வரும். ஓகேவா? ஸோ அதை இப்போ எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னா, இப்போ இங்கே போயிட்டு இது என்னோடய ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன், /2 ஓகேவா, கமா, அதே வந்து எனக்கு கொடுத்துருச்சு பாருங்கள், ஸ்டாரு இது கொடுத்துருச்சா. ஸோ இங்கே நான் இன்னொரு ஸ்டார் கொடுத்துக்கிறேன், இன்னொரு ஸ்டார் என்டர் தட்ட இது வந்துடும். இதை வந்து டாக்குமெண்டேஷன் இல்லை கமெண்ட்ஸ் எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், இதை வந்து நம்ம எப்படி வேணால் கொடுத்துக்கலாம். மல்டிப்ளைஸ் the given value by 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், at custom function அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே போகிறேன். இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு மல்டிப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்தனா மல்டிப்ளை பை 10ன்னு வந்துருச்சு நம்மளோட இது. இப்போ இங்கே கிளிக் பண்ணேன் அப்படின்னா இந்த கொஷின் மார்க்கை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ நான் வந்து டாக்குமெண்டேஷனை கொடுத்துட்டேன். ஸோ எக்ஸாம்பிள் மல்டிப்ளை பை ஆப்ஜெக்ட் அபவுட்டில் மல்டிப்ளைஸ் த கிவன் வேல்யூ பை 10 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நான் அதே மாதிரியே ஸோ இதில் வந்து மல்டிப்ளை பை இப்போ 15 கொடுத்தேன் அப்படின்னா 50 × 10 மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? 500 எனக்கு ஆன்சர் வந்துருச்சு. ஓகே. ஸோ இதுதான் வந்து இப்படி தான் வந்து ஒரு சிம்பிளாக நீங்கள் இது பண்ணலாம். ஓகேவா? இதுலேயே நீங்கள் இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து இது பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அட் பரம் அந்த எக்ஸ் இஸ் a number defined by user அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்து நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணி இங்கே வந்து பார்த்தா ஈக்குவல் டு மல்டிப்ளை பை 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துருனா இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸ் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பை த கிவன் வேல்யூ பை 10ன்னு சொல்லி கொடுத்துக்கணும். இந்த மாதிரி கமெண்ட்டுக்கு வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து டாக்குமெண்டேஷன். ஸோ இதில் வந்து மல்டிப்ளை பை 10ன்னு சொல்லி கொடுத்துட்டோம். நம்மளோட இது வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துட்டோம். இங்கே பரம் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸு இங்கே உள்ளே இருக்க எக்ஸுக்கு வந்து என்ன எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி கொடுக்குறோம், கஸ்டம் ஃபங்க்ஷன் சொல்லி நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்துட்றோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த டாக்குமெண்டேஷன்லாம் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ டாக்குமெண்டேஷனில் வந்து என்னவா மல்டிப்ளை பண்ணணும், பரம்னா வந்து அந்த வேல்யூ உள்ளே இருக்கிற வேல்யூ வந்து நீங்கள் இந்த எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஸோ நம்பர்னு கூட கொடுத்துக்கலாம், NUMன்னு கூட கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இங்கே நீங்கள் கொடுத்துட்றீங்க. இப்போ இது வந்து சிங்கிள் ஒரு வாட்டி மல்டிப்ளை பண்ணுறது. ஓகேவா? இதையே வந்து நான் இன்னும் கொஞ்சம் நான் கஸ்டமைஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், கீழே பாருங்கள், இப்போ நான் இதையே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பை 10ன்னு கொடுத்துட்றேன். இங்கே வந்து ARG
1 arg2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துலையும் arg1 இன்ட்டு arg2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், arg1 is a first number, first number. ஓகேவா? ஸோ arg is a first number. ஸோ இதை அப்படியே நான் காப்பி பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து ஆர்குமெண்ட் 2க்கு என்னன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஆர்குமெண்ட் 2ல் is a second number defined by user. ஓகேவா? ஓகே, ஸோ இங்கே நான் இதை கொடுத்துட்டேன். இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டார் கொடுத்துக்கலாம். இது எம்டியாக இருக்கு இல்லையா? ஸோ இதை ஒரு ஸ்டார் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ இதை நான் வந்து என்ன சொல்கிறேன், மல்டிப்ளை பை, இப்போ வந்து 2 வேல்யூ இருக்கு இல்லையா? ஸோ 2 வேல்யூக்கு பதிலாக மல்டிப்ளை 2 NUMன்னு கொடுத்துக்கிறேன், 2 நம்பர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ இங்கே நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணிவிட்டு இங்கே நான் போய் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ ஈக்குவல் டு மல்டிப்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துறோம். மல்டிப்ளைன்னு இருக்குது, மல்டிப்ளை 2 நம்பர்னு இருக்குது, மல்டிப்ளை 10ன்னு இருக்குது. மல்டிப்ளை பை 10ங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ண வேல்யூ. ஸோ இப்போ மல்டிப்ளை பை நம்பர்ஸு 2 நம்பர்ஸ். ஸோ அது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், ஆர்குமெண்ட் 1 ஆர்குமெண்ட் 2. ஸோ மல்டிப்ளை 2 நம்பர், ஆப்ஜெக்ட் ரெண்டுமே. ஸோ 2 நம்பர்ஸ், அதோட டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குது. ஸோ இஸ் அ ஃபர்ஸ்ட் நம்பர் பை டிஃபைன்டு பை யூசர், இஸ் அ செகண்ட் நம்பர் டிஃபைன்டு பை யூசர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னன்னா இது, சாரி இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்பர் இது, கமா செகண்ட் நம்பர் இது. க்ளோஸ் பண்ணி என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா 5 × 50 215 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 2 மெத்தட் பார்த்துருவோம். இதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல மல்டிப்ளைக்கு பதிலாக நீங்கள் அடிஷன் கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ப்ளஸ் சைன் மாற்றிட்டீங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். 2 நம்பரை ப்ளஸ் பண்ணி கொடுக்குறதா மாறிடும். இப்போ பாருங்கள், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இதுக்கு சேஞ்ச் ஆகுதான்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ்ஸு கொடுத்துட்றேன், இங்கே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், நான் சேவ் பண்ணதுமே. ஓகேவா? ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸும் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் எந்த ஃபார்மேட்டில் இருக்குதோ அந்த ஃபார்மேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்டேஷனில் உங்களுக்கு என்ன எழுதணுமோ அதை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து நான் ரொம்ப பேசிக்ஸாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நீங்களே வந்து டிஃபைன் பண்ணலாம். பட் அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வந்து கூகுள் ஷீட் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும். இன்னொன்று அது வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பண்ணுற மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இதை பற்றி நீங்கள் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே கீழே வந்தீங்கன்னா லேர்ன் மோர் அபவுட் கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இது என்னென்ன அக்செப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். ஸோ இங்கே பாருங்கள், கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸில் இது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. ஸோ இதை அப்படியே டபுள் ஆக்கலாம். ஸோ அதில் என்னென்ன இதெல்லாம் அக்செப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. டேட்டா டைப்ஸ் என்னென்ன அக்செப்ட் ஆகும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், HTML பண்ணலாம், லாங்குவேஜ் யூஸ் பண்ணி பண்ணலாம், லாக் பண்ணலாம். ஓகேவா? இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து இந்த அரே இதுலேருந்து இந்த URLலேருந்து இதை ஃபெச் பண்ணி இந்த XML ஃபெச் பண்ணி இந்த இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி டாக்குமெண்டேஷன் ஆல்ரெடி அவைலபிள் இருக்குது. ஸோ இதில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் நிறையா வந்து டிஃபைன் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும் கூகுள் ஆப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி. இது மட்டும் கிடையாது, கூகுள் ஆப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் நிறைய ஆட்டோமேஷன் பண்ணலாம். ஸோ நிறையா கஸ்டம் விஷயங்கள்லாம் கூகுள் ஷீட்டில் இல்லாத விஷயங்கள்லாம் வந்து நீங்களே வந்து ஒரு டெவலப்பர் மாதிரி நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம் உங்களோட டெய்லி யூசேஜை பொறுத்து.
ஓகேவா? ஸோ இதுதான் ஆப் ஸ்கிரிப்ட். கூகுள் ஆப் ஸ்கிரிப்டில் கஸ்டம் ஃபங்க்ஷன் அப்படி இல்லைனா யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனை பற்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரியே நான் கூகுள் ஷீட்டை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ கூகுள் ட்ரைவை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். கூகுள் ட்ரைவில் வந்து இப்போ ஆப் ஸ்கிரிப்டை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ இன்னும் வருங்காலத்தில் நம்ம நிறையா வீடியோஸ் நம்ம போட போகிறோம். உங்களுக்கு ஒரு வேளை இந்த கண்டென்ட் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா நமக்கு நியூவாக வந்து ஒரு ஃபீச்சர் இருக்குது. ஸோ சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா என்ன சொல்கிறது, இந்த கண்டென்ட்டுக்கு வந்து நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சூப்பர் தேங்க்ஸை கிளிக் பண்ணி உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் எனக்கு டைரெக்டாக நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி மோர் கமெண்ட்ஸுக்கு நம்ம பசில்ஸ் இந்த மாதிரி குவிசஸ் எல்லாம் வந்து நான் வந்து நம்மளோட கம்யூனிட்டி பேஜஸில் போட்டுட்ருக்கேன். ஸோ ஏதாவது ரீசெண்ட் அப்டேட்ஸ் கூகுள் ஷீட்டை பற்றியோ கூகுள் ட்ரைவை பற்றியோ இருந்ததுன்னா அதையும் வந்து நான் கம்யூனிட்டி பேஜஸில் போட்டுட்ருக்கேன். போய் மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலை பற்றி மோர் அப்டேட்ஸையும் அதில் நான் போட்டுட்ருக்கேன். ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye. Thank you.